வழக்கமான ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இன்றைய தினம் அவர் நிச்சயமாக வீடு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் திடீர்னு அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டதாக இன்று காலை மியாட் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. என்ன மாதிரி தகவல் வரப்போகுதுக்கு அடுத்து அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு காய்ச்சல் சளி இருந்திருக்கு. அதை ஆய்வு செஞ்சபோது கொரோனா தொற்று இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு உறுதியாக இருந்திருக்கு. அதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அவருக்கு இணை நோய்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் கொரோனாவும் சேர்ந்து பாதிக்கிறதால சிகிச்சை அளிக்கிறதுல மருத்துவர்கள் போராடினாங்க. ஆனால் தொடர்ந்து அவருடைய உடல்நிலையில் பின்னடைவு தான் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை அறிக்கை வெளியானது. மருத்துவமனை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக, அதாவது நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவோட சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவ பணியாளர்களுடைய கடினமான முயற்சி இருந்தபோதும் இன்று காலை, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதியான இன்றைய தினம் காலமாயிருக்காரு அப்படின்னு சொல்லி மியாட் மருத்துவமனை ஒரு பரபரப்பான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கு அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர் நடிகைகள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லோருமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். திரைத்துறைக்கு மட்டும் கிடையாது, அரசியலுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா யாரை பார்த்தாலும் முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயாக விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வாய் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவரும், எல்லோருக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டவருமாகிய விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மறைவு அப்படிங்கிறது தான் எல்லாரையுமே ஒரு தாங்க முடியாத ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கு, துயரத்தில் மூழ்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இந்த இழப்பால் தவித்து கொண்டிருக்கிற திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சரி, அதுமாதிரி தமிழக மக்கள், ரசிகர்கள், நலம் விரும்பிகள் எல்லாருக்குமே நம்மளும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம்.